ஹலோ ஜெசா கேபிட்டல் ஃபாலோவர்ஸ். நேற்று நான் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். அந்த என்ட்ரி வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டு டார்கெட் ஹிட் பண்ணியிருந்துச்சு. பட் அது நான் ஏன் எடுத்தேன் அப்படின்றது நான் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பேப்பர் ஸ்டோன் புரோக்கர் 4 ஹவர் சார்ட். ஓகே, 4 ஹவர் சார்ட்டில் நேற்று நான் இந்த லெவலில் இந்த ஒரு கேப் லெவலை மார்க் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த கேப் ஃபர்ஸ்ட் லெவல் ஒன்று மார்க் பண்ணியிருந்தேன், ஒரு கீ லெவல். அதை வந்து 2 ஹவருக்கு மாற்றி பார்க்கும்போது சேம் ஃபர்ஸ்ட் லெவல் இந்த இடத்துல சேம் ஃபர்ஸ்ட் லெவல் இருக்குது. அதே போல் அதை வந்து 1 ஹவருக்கு நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். 1 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணும்போது சேம் ஃபர்ஸ்ட் லெவல், பட் அதுக்கு மேலே ஒரு லெவல் ஒன்று இருக்குது. நான் அந்த லெவலையும் வந்து அதுக்கு மேலே உள்ள லெவலையும் மார்க் பண்ணேன், கீ லெவலையும். ஓகே, அதுக்கப்புறமா 30 மினிட்க்கு சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். 30 மினிட்டில் ஒரு நல்ல சிசி, இங்கே வந்து ஒரு சிசி, இங்கே ஒரு பை கேண்டில் வந்துருக்கு, சிசி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. பட் செல் கேண்டில் அதுக்கு பிறகு ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இதை விட மேலே வந்து எங்களுக்கு இங்கே வந்து எங்களுக்கு ஒரு 1 ஹவரில் ஒரு கேப். ஓகே, 30 மினிட்டில் ஒரு கேப் சிசி வந்துருக்கு. அப்போ இந்த இடம் வந்து ஒரு நல்ல வழியிலான இடம் எனக்கு நல்லா விளங்கிச்சுது. அப்புறமா நான் இதில் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு நான் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். இந்த லெவலில் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். அது நான் 5 மினிட் அல்லது 50 மினிட் யூஸ் பண்ணுவேன். 5 மினிட்டுக்கு ஃபஸ்ட்டுக்கு போனேன். 5 மினிட்டில் இந்த இடம் தான். ஓகே, இந்த இடம் 5 மினிட் இந்த இடத்துல இதில் டச் ஆகிருக்கு மார்க்கெட். இதெல்லாம் டச் ஆகிருந்த க்ரீன் கேண்டில், பட் கன்ஃபர்மேஷன் இல்லை. இதில் டச் ஆகி ஒரு நல்ல ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆகிருக்கு, நல்ல ஒரு கீழே ஃபார்ம் ஆகிருக்கு கேண்டில். பட் இவர்கிட்ட செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்கன்னு தான் வந்து திங்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செல் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு செல் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு ஆல்சோ 1 மினிட் பிரேக் அவுட்டும் பார்த்தேன். 1 மினிட் பிரேக் அவுட் பார்த்தேன் இந்த இடத்துல. பட் பிரேக் அவுட் நடந்துருந்துச்சு, இந்த இதில் நடந்துருந்துச்சு பிரேக் அவுட். பட் நான் என்ட்ரு ஆகினேன் இந்த இடத்துல. நான் என்ட்ரு ஆகி ஸ்டாப் லாஸ் இதில் வச்சேன் 48 பிப். டார்கெட் வந்து கீழ் வரைக்கும் வச்சேன், 1:3 வரைக்கும் வந்துச்சு. இந்த இது வரைக்கும் வச்சேன், 1:2 இது வரைக்கும் வச்சேன் நான். பட் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இது வரைக்கும் மூவ் ஆகிட்டு 1:1.4 வரைக்கும் மூவ் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அப்புறமா வந்து விழுந்துச்சு மார்க்கெட். ஓகே, பட் நான் வந்து அப்புறமா பார்த்து நான் என்ன தான் இதுக்கு காரணம் அப்படின்றத பார்த்தேன். 50 மினிட்டில் வந்து ஓகே, 50 மினிட்டில் வந்து நான் இந்த கேண்டில் எடுத்துக்கணும். இந்த டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகி, இந்த பெரிய டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா செல் கேண்டில் போனதுக்கப்புறம் 1 மினிட் பிரேக் அவுட்டுக்கு பிறகு நான் இதில் என்ட்ரி எடுத்துருக்கணும். இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன் தான். பட் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் என்ட்ரியோட ஸ்டாப் லாஸ் வந்ததோடய நான் விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். எடுத்திருந்தேன் எனக்கு 1:3 வந்திருக்கும். இதுதான் நான் நேற்று எடுத்த என்ட்ரி. பட் பரவாயில்ல, 1.1% எனக்கு க்ளோஸ்ட் ஆகிட்டு. ஓகே, இனஃப். அது நான் இன்றைக்கி ரிகவர் பண்ணிடுவேன். ஓகே.